அத்துடன் மீள்குடியேறிய மக்களுக்கான வாழ்வாதார வசதிகள் மேலும் வளப்படுத்தப்பட வேண்டும். சிறையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும். போலீசாரும் படையினரும் அந்தந்த மாவட்டங்களில் இன வீதாசாரத்திற்கும் சனத்தொகைக்கும் ஏற்ற வகையிலே நிலை கொண்டிருத்தல் வேண்டும். வீடிழந்த மக்களுக்கான வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். இதன்போது கடைப்பிடிக்கப்படுகின்ற இறுக்கமான நடைமுறைகள் தளர்த்தப்பட வேண்டும். வேலையேற்ற பட்டதாரிகள் வேலை கேட்டு தவம் இருக்கின்றார்கள். சுகாதார தொண்டர்கள் வேலை கேட்டு நிரந்தர நியமனம் கோரியும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றார்கள். விசேட திட்டம் என்ற வகையில் சமுர்த்தி நிவாரணங்கள் மக்களின் தேவைகளுக்கேற்றவாறு அதிகரிக்கப்பட வேண்டும். சமுர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கையும் மக்களின் வாழ்நிலைக்கு ஏற்றவாறு அதிகரிக்கப்பட வேண்டும். கௌரவ சிவசக்தி ஆனந்தனுடைய கேள்விக்கு கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யுத்த அனர்த்தங்களினால் தமது உடலில் குண்டு துகள்களையும் ஆயுத சிதறல்களையும் சுமந்து வாழ்கின்றவர்களுக்கு அரசு விசேட வைத்தியர்களை கொண்டு உதவிகள் வழங்கும் என்று அறிவித்திருப்பதை வரவேற்கின்றேன். அந்த அறிவிப்பு முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதையும் பாதிக்கப்பட்டவர்கள் நன்மை அடைவதையும் உறுதிப்படுத்தவும் அவசியமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும். யுத்தம் காரணமாக அங்கவீனமானவர்களை எதிர்கொண்டுள்ளோர், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், முன்னாள் இயக்கங்களின் போராளிகள் போன்றோரது வாழ்வாதாரங்கள் தொடர்பில் விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். புகையிரதத்தில் பயணம் செய்யும் அங்கவீனமுற்ற படையினருக்கு இன்று முதல் சிறப்பு பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்தி அவர்கள் சாதாரண பயணச்சீட்டில் 50% சலுகையை பெற்றுக்கொண்டு பயணிக்க முடியும் என்றும் புகையிரத திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சர் விஜய சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை வரவேற்கின்றேன். போரினால் தமது அங்கங்களை இழந்த எமது நாட்டு பிரஜைகள் அனைவருக்கும் இதுபோன்ற சலுகைகளும் முன்னுரிமைகளும் வழங்கப்படுவது அவசியமாகும். ஆனால் இதுபோன்ற சலுகைகளும் முன்னுரிமைகளும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். போரை வெற்றி கொள்ள படையினர் போராடியதைப் போல் போர் வெற்றி கொள்ளப்படுவதற்கு தமிழ் மக்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதில் பெருமதிமிக்க உயிர்களையும் தமது அங்கங்களையும் உடைமைகளையும் இழந்திருக்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் எடுப்பது அவசியமாகும். அதுவே தேசிய நல்லிணக்கத்தை அர்த்தபூர்வமாக எழுப்பவும் தமிழ் மக்களின் மனங்களை வென்றெடுக்கவும் உதவும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வடக்கின் கல்வி வளர்ச்சி வீழ்ச்சியடைந்து கிடக்கின்றது. இது குறித்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் கவனம் செலுத்துவதாக இல்லை. யுத்த காலத்திலும் அதற்கு பிந்திய காலத்திலும் கல்வி ரீதியாக வடக்கு முன்னேற்றம் கண்டு வந்திருக்கின்றது. நாம் அப்போது அதிகாரத்தில் இருந்தவர்கள். படையினரின் கட்டுப்பாடு புலிகளின் கட்டுப்பாடு என்று பிரதேச ரீதியாக பேதங்கள் பாராமல் கல்வி வளர்ச்சிக்காக பல முன்னேற்றங்களை செய்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் நீடித்த யுத்தம் காரணமாக கல்வியை தொடர முடியாமலும் தொழில்களை தொடர முடியாமலும் சமூகத்தில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருப்போருக்கு தொழில் பயிற்சிகளை வழங்குவதற்கு சுயதொழில் முன்னேற்றங்களும் விசேட திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். வடக்கின் வறட்சி நிலைமையை போக்கவும் அதனால் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உடன் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நெடுந்தீவில் எமது முயற்சியால் உவர் நீரை நன்னீராக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டு நெடுந்தீவு மக்களின் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டு விட்டது. இதுபோல் ஏனைய பிரதேசங்களிலும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜாழ் குடாநாட்டில் நிலத்தடி நீர் பெரிதும் மாசடைந்த நிலையில் காணப்படுவதால் இரண்டமடு நீர் வழங்கல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் நான் நேற்றைய தினம் இந்த உயரிய சபையில் குறிப்பிட்டது போல் ஏனைய நீர்த்திட்டங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் அதிகரித்த இரசாயன உரப்பாவனை கிருமிநாசினி பாவனைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். வடக்கில் இன்று உருவாகியிருக்கும் தனிப்பட்ட குழு மோதல்களும் வன்முறைகளும் வருத்தம் தரும் செய்திகளாக இருக்கின்றன. இளைஞர்கள் மத்தியில் கலாச்சார ரீதியான பரப்புரைகள் விழிப்புணர்வு செயல்பாடுகள் என்பன முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேபோல் தொழில் நிறுவனங்கள் நிறுவுவதன் மூலம் தொழிற்கல்வி திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியும். இதன் மூலம் நமது இளையோரை வன்முறைகளில் இருந்து மீட்டெடுக்கவும் முடியும். நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்தினால் மட்டும் போதாது, குரல்களை எழுப்பினால் மட்டும் போதாது, செயல்களும் இருக்க வேண்டும்.
இன்று இந்த கொஸ்கம சாலாப முகாம் தொடர்பாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மிக அக்கறையோடு குரல் எழுப்புகின்ற அதே நேரத்தில் செயலிலும் அந்த மக்களை மீண்டும் தங்களுடைய வளமையான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல தமிழருடைய தரப்பிலும் தமிழ் தலைமைகள் தனியே கதைப்பதோடு மாத்திரமில்லாமல் செயல் வடிவத்திலும் முன்வர வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் அதிகாரத்தில் இருந்தபோது போதிய அரசியல் பலம் நமக்கு இருந்திருக்கவில்லை. ஆனாலும் வெறுமனவே குரல்களை எழுப்புவதை விட செயல்களில் காட்டியிருக்கின்றோம். இன்று அரசியல் பலத்தோடு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேட்டோண்டா இருக்கிறீங்க. இன்று அரசியல் பலத்தோடு அதிகாரத்தில் இருப்பவர்கள் குரலோடு மட்டும் இருந்து விடாமல் செயலிலும் அதை காட்ட முன்வர வேண்டும். எம்மை பார்த்து என்ன செய்தீர்கள் என்று பிறர் சுட்டு விரல் நீட்டும் பொழுது ஏனைய 4 விரல்களும் அவர்களை நோக்கியே நீளுகின்றன. நாம் ஜனநாயக அரசியலுக்கு வந்திருந்த காலகட்டமானது தமிழ் மக்களின் இருண்ட காலமாக காணப்பட்டது. தமிழர்கள் மீதான இனவாதம் என்பது தென்பகுதியில் ஒரு இயக்க வடிவில் பல்வேறு தரப்பினர் மத்தியில் வியாபிக்க செய்யப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தமிழ் பேசும் மக்களை பாரிய அழிவுகளிலிருந்து காப்பாற்றும் நோக்கில் நாம் அப்போதைய அரசுகளுடன் இணக்க ரீதியிலான அரசியலை முன்னெடுத்திருந்தோம். இதுவே அன்றைய காலகட்டத்தின் அவசிய தேவையாகவும் இருந்தது. அந்த வகையில் யுத்தத்தை மேற்கொண்டிருந்த அரசுகளுடனும் யுத்தத்தை வெற்றி கொண்ட அரசுடனும் இணக்க அரசியல் நடத்தியவாறே எமக்கிருந்த குறுகிய அரசியல் பலத்தை கொண்டு நாம் ஆற்றியுள்ள பணிகள் ஏராளம் என்பதை எமது மக்கள் அறிவார்கள். அன்று எமது இந்த பணிகள் முன்னெடுக்கப்படாதிருப்பின் தமிழ் மக்களின் அழிவுகள் இன்னும் பாரியதாகவே இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்று நாம் கற்பாறைகளை பிளந்து கூட தண்ணீர் ஊற்றியே தருவித்தவர்கள் இன்று பசுந்தரையில் இருந்து கொண்டு துளி நீரை பெற முடியாமல் இருக்கின்றார்கள். தேர்தல் காலங்களில் வாக்குறுதி வழங்கும் போது தாங்கள் வானை கிழித்து வைகுண்டம் போவோம் என்றார்கள். அரசியல் அதிகாரங்களை பெற்ற பின்னர் கூரை ஏறி ஒரு கோழி கூட பிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனபடியினால் ஓகே, நன்றி.